ஸ்கூல் காலேஜ்லாம் ஆக்சுவலி ஸ்கேமுன்னு நம்மளால சொல்ல முடியாது. பட் கண்டிப்பாக நம்மளோட மைண்ட் செட்டை அவங்க லிமிட் பண்ணுறதுன்றது நம்மளால தவிர்க்க முடியாது. 10th முடித்த உடனே நம்ம 10th எடுத்த மார்க்கை வச்சு தான் ஃபஸ்ட் குரூப்பாக செகண்ட் குரூப்பானே சூஸ் பண்ணுறோம். ஃபார்மேட் எப்படி இருக்கணும்னு நான் சொல்கிறேன். 10th நம்மளோட ஜாப் டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம +1 +2ல் குரூப் செலெக்ஷன் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறமா காலேஜ் போகும்போதும் ஜாப் என்ன போகிறோன்னு முடிவு பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் டிகிரியும் சூஸ் பண்ணியிருக்கணும். எனக்கு புரியுது மார்க் பேஸ் பண்ணி எதுக்கு சூஸ் பண்ணுறாங்கன்னு. நம்ம 10th ஜாபை சூஸ் பண்ணியிருக்கணுன்றதை நமக்கு யாரும் சொல்லலை. பட் ஆக்சுவலி அப்படி தான் பண்ணணும். 10th நம்ம ஜாப் என்ன போகிறோன்றதை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற குரூப் தான் நம்ம +1 +2ல் எடுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம காலேஜில் டிகிரி எடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அந்த ஜாப் போவோம். அந்த வே கரெக்டாக இருக்குது இப்போது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா மார்க் ஏற்ற மாதிரி நம்மளை குரூப் எடுக்க வச்சுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம அதுக்கேற்ற மாதிரி டிகிரி எடுத்துடுறோம். அதுக்கப்புறமா என்ன ஜாப் போகிறோன்றதை அப்புறமா யோசிக்கிறோம். இது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். எந்த விஷயமா இருந்தாலும் சரி நம்ம எங்கே போகிறோன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு இடத்த டிஃபைன் பண்ணிவிட்டு அங்கே போகிறதுக்கு நம்ம எந்த வேல போகணும் அப்படின்றத டிசைட் பண்ணணும். ஆனால் நம்ம அந்த மாதிரி பண்ணலை. நம்ம அவேர்னஸும் யாரும் அந்த கொடுக்கல. 10th படிக்கிறவங்க இல்லை 9th படிக்கிறவங்களாம் இருக்காங்களே, இவங்களுக்கெல்லாம் இந்த அவேர்னஸ் இருக்கணும். உங்களுக்கு தெரிஞ்ச யாராச்சும் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள்ட்ட இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். மணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியாத வரைக்கும் பீப்புள் ஜாப்ஸை சூஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அட்லீஸ்ட் அதையாச்சும் ப்ராப்பராக சூஸ் பண்ணும்ல.